அதை விடுங்க. நீங்கள் வாங்க தம்பி. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. இங்கே பொதுக்குழுவில் வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டான்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்துருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளை நம்ம செஞ்சிட்ருக்க செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இன்னொன்று, இது வந்து பொது காரியம், என்ன முழுக்க பொது காரியம். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதற்கு ஒரு பொருட்செலவு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு 20-30 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணோம் தேர்தலுக்குன்னு. ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படி தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது, நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். என்னப்பா, தேர்தல் வந்தால் சந்திக்க போகிறோம் தம்பி, அதிலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதான் மீனிங்கு. புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் முக்கியம். வரக்கூடாது, அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றது தான் எதிர்பார்க்குறோம். இல்லை, நாங்களே நடவடிக்கலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோன்னா, நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்கள் ஒத்துழைக்காமல் இருக்கோம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போகும். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறோம். அவ்வளோ. இந்த பாலியல் வரங்கிற பேச பல நடிகர்கள், குறிப்பாக ராஜாவை தவிர பல நடிகர்கள் வந்து பெய்டு இன்டர்வியூ சொல்லி தான் பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தேடி யாரையும் போய் பேசி எடுக்கல. பல நடிகைகள் ராஜாவை தவிர பேசுகிற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க. நாங்களாம் வந்து யாரையும் டிஆர்பி பேசி எடுத்து போகல. இதுதான் உண்மை. தம்பி அது இல்லை சார், இதுதான் உண்மை. டிஆர்பிக்காக எந்த மீடியா தேடி போகல. பல நடிகர்கள் வந்து பணம் இல்லை சரி சரி இல்லை 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 இல்லை, உங்களை தோழர் நீங்கள் தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோடு நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் கேட்கல, அவங்களாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள. இது ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சேனல்ஸ் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாமல் ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேறு விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்கள் போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லைல்ல. பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்லைல்ல. அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக, ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கோம். அதனால் எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல எங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ
அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் சார் இல்லை இல்லை சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்மந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நான் இவர் வந்து கேட்குறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேறு மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னது எப்ப தவறா பேசுறவங்களும் சொல்றாங்கப்பா, தவறா பேசுறவங்களும் சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல.